எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். Gobi, come on, Ram. Sorry, my son. Fool! என் முகத்துல முடிக்காதே. காயம் ஆறிடுச்சு. நாளையில இருந்து நீ துப்பாக்கி சுட வரலாம். அண்ணே, இவன் தோசை சுடத்தான் லாயக். ஏன் நான் வருத்தப்படுறேன்? அப்பாதான் என்ன துப்பாக்கி சுட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். பயமா இருக்குடா. சிச்சி, தைரியமா சொல்றா. நான் இருக்கேவா? அண்ணே, நீ போ. உனக்கு தனியா கவலைப்படாத. நீ போ. செத்துட்டானே. துப்பாக்கி சுடுறதுல இவன் பெரிய கில்லாடி. நம்ம தொழிலுக்கு உபயோகமா இருக்குமென்னு அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பையன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளை காட்டி கொடுக்க நினைச்சானே சுருளிமலை, அவனை கொன்னு பணத்தை புதருக்கு பின்னால போட்டு வச்சிருக்கேன். அவனை கொன்னது தான் நினைச்சிட்டு இருக்கான். ஓ, ஏய், எங்க கூட இங்க இருக்கிறியா இல்ல எங்க ஆளை கொண்டதுக்காக ஜெயிலுக்கு போறியா? நான் இங்கே இருக்கேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. சபாஷ், குறைச்சுக்கூடா.
இன்னொன்னு எங்க வைக்கிறது? உன் தலையில தான் வைக்கணும். என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லை லட்சுமி. எனக்கு தெரியும், உங்க தம்பி பத்தி தானே நினைச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நான் அவனை துப்பாக்கியால சுட்டது ஆரித்தனமா இருக்கும். ஆனா அந்த நிகழ்ச்சி என் மனசுல ஆறாத காயமா இன்னும் இருக்கு. இத பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நான் செய்த குற்றத்துக்கு அவன் பெரிய சுமந்துக்கிட்டான். குற்றவாளி தலை நிமிர்ந்து நடக்கிற நிரபராதி தலைமறைவா இருக்கிறான். அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே. அப்படி நினைச்சுதான் மனசை தேர்த்திக்கிறது. லட்சுமி, நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யாரை பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கிறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கடவுள் நிச்சயமா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. கவலையே படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு லட்சுமி. சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். பாபு, பை. அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு? உன் சித்தப்பாவை பத்தி. சித்தப்பாவா? ஆமாடா, அவரு சின்ன வயசுலயே காணாம போயிட்டாரு. அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு இருக்கு. சித்தப்பா பேர் என்னம்மா? கோபிநாத். அவன் மூளை கம்ப்யூட்டரே மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி. ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கோபி, வா. கையெழுத்த போடு. என்ன சார் இது? எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? நான் மறந்துட்டீங்களா? Wish you best of luck. Thank you, sir. என்ன பாருங்க சார், இப்பதான் ஒரு ஒட்டடியா இருக்கு. வின் பண்ணுவீங்க சார், அரசாங்க சொத்து. ஆல்ரைட் கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். கவனி, நீ போயிட்டு வா. நான் வரேன். தீப்பொட்டி தாசுக்கு அடிப்பான். மீட்டர் துட்டு. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்லயே கேளுங்க, கொடுப்பான். அட பாவி, மிஸ்டர் மிஸ்டர் பேட் பர்மிட் பர்மிட் கொடுக்க முடியாதா? கொடுக்க மாட்டேன். செத்தாலும் கொடுக்க மாட்டீங்களா? செத்தாலும் கொடுக்க மாட்டேன். புது ஆளா? நம்ம பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுக்கு ரிவால்வர்னு பேரு. டம்மி இல்ல, ஒரிஜினல் தான். இந்த ட்ரிகரை அமுத்துனா உயிர் அம்போன்னு மேலே போயிடும். வேட்டு கொடுக்கலன்னா வேட்டு கிளம்பும். எப்படி வசதி? தேரி விளையாடுறோம். Badges, please.
ஈவினிங். ஹாய். என்ன ஆனா அந்த சிஐடி கை கொடுத்தாச்சு. திட்டத்தை சொல்லட்டுமா? இப்பதான் வெளியே வந்திருக்கேன், அதுக்குள்ள திட்டமா? அதுக்குள்ள கோழி ஆயிட்டியா? கோழையா? நானா? இவ்வளவு நாள் உள்ள இருந்தே வெறுத்து போச்சு. விஷயத்த சொல்லுங்க. இதுதான் ராஜா பேங்க் இருக்கிற இடத்துடைய பிளான். இந்த பேங்க் நாம கொள்ளையடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான். எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவறதுல தான் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நாளைக்கு பேங்க் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சாலும். டான், இப்போ வாயில்லா ஜீவன்கள் ராமு ரங்கனும் செய்ய போறத பாருங்க. யாரையா நீ? அல்லாண்டி இந்த பேட்டையும் கோட்டை விடுவாங்க படத்தை. ஏய், ஏய், பணத்தை கொடுற. என்னடா பல்லாண்டு, நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கு. நல்லா இந்த புடி போட. ரத்தி மாதிரி இருக்கே. எங்க தங்க இருக்க? சந்தப்பேட்டை இல்ல. வசதியான இடம் தான். ராத்திரிக்கு வர்ற. சரி, நான் செய்யறேன். அப்பா, ஆனா ஒண்ணு, நீ குடுக்கிற பணத்துக்காக நான் இதை ஒத்துக்கல. சாரை பார்த்து ஒத்துக்கிட்டியா? ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஒரு வகையில என்ன? காலையில உன்னை பார்த்ததும் நான் நினைச்சேன், அந்த நாகப்பன் அடக்கிற சரியான ஆளு நீதானே. யார் அந்த நாகப்ப? எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப்பாம்பு. அவனுடைய கொடுமைகளை உன்னால் அடக்க முடியும்னு நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். அவ்வளவுதானே? இந்த மாதிரி பாம்புங்களை நிறைய பார்த்திருக்கேன். அவனை எனக்கு ஒரு வாட்டி காமி. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கிறேன். என்ன? ஆமா, நீ எந்த பேங்க் சொல்ற? அங்க நான் என்ன செய்யணும்? சொல்றேன். ராஜா பேங்க் இருக்குல்ல, ராஜா பேங்க். அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல திண்டக ஆடிக்கிட்டே இரு. அங்க ஒரு சிகப்பு கார் வரும். 2 பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என் தோஸ்துக்கு. அவங்க ஆடுன்னா ஆடு, ஓடுன்னா ஓடு. அவ்வளவுதானா? இருக்கு, அவசரப்படாது கேள்வி. இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நான் உட்கார்ந்து இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன். Hello. Gopi, arrest him.
யார் உங்களை கட்டி போட்டாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்ன 3 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அங்கிள். யாரா நீ? நானும் உங்க மாதிரிதான். எங்கள மாதிரின்னா என்னன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஒரே தொழில். எழுதுறா, எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? இது என்னடா ரொம்ப போச்சு. நான் எங்க உங்களை போலீஸை காட்டி கொடுக்கணும்? ஒரே தொழிலாச்சே. நீங்க கவனிங்க, நான் வரேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்கிள். மம்மி இவ்வளவு நேரம் எங்கட போயிருந்த? வேற ஒண்ணும் இல்லம்மா, யாரோ நான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்தேன். அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் பறிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுவும் செய்வாங்க. ஆமா, உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாமே. ஹலோ பிரதர். தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், இது என்ன இருக்க, மனசுக்கு மனசு செய்யற உதவி தானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன். அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க. அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே? நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல்ல இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செலவாக்கு உண்டு. ஐசி. சுருக்கமா சொல்ல போனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க என்ன பாத்துக்கிற வச்சுக்கீங்க, விடவே மாட்டீங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கே இருப்பேன் சார். லட்சுமி கிட்ட கொடுங்க. கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? கொடுப்பேன். இப்ப கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன். சரிங்க. உடனே வராரமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏய் சார், தலைவலிக்குதா மாமா? ராமுவும் ரங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியது. சும்மா இருக்கா? ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சுன்னுதான். பழி வாங்க முடியாம.
உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. சொல்ல போனா தூக்கத்துலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கதான் உங்களை வச்சு என்ன நானே சோதிச்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களை மாதிரி பலசாலி இது வரைக்கும் பிறக்கவும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு துணைக்கு இருக்கிறப்ப இந்த கிராமத்தை என்ன இந்த நாட்டையே ஆட்டிடுவேன். வணக்கங்க. ஓ, அம்மன் கோயில் தர்மகர்த்தா வாங்க. முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க. அப்படி வைங்க, பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன். வர சொன்னீங்களாமே. ஆமா, இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்கு. ஆமாங்க. ஆமா, ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா தங்கத்தால இல்ல, செம்புல. அப்படிங்களா? ஆமா, நான் செஞ்சது கோயில் கோயில் நகை எவ் வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, பயப்படாம செய்யுங்க. பாவத்தை என் தள்ள போடுங்க. இருந்தாலும் முடியுமா முடியாதா? என் கையால அந்த காரியத்தை செய்ய முடியாதுங்க. தர்மகர்த்தா, ஒரு சீட் எடுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. 3 3 நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு. ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. ஏய், வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. அண்ணா, 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 நாட்டாம தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டான். அப்படியா? நாட்டாம தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாரா? அப்படியா? பாவங்க, பிள்ளை குட்டிக்காரனாச்சு. கோபால், நாட்டாம உங்க அப்பாக்கு நாள் வச்சுட்டாராமே. ஆமாண்டா. ராத்திரி ராத்திரியா இந்த ஊரை விட்டே போயிடலாங்க. வாங்க. அவன் நாள் வச்சுட்டான். காவலுக்கு கூடவே ஆளை வச்சிடுவாரு. நம்ம எப்படி போறது? அப்படின்னா இப்ப என்னங்க செய்யறது? நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுமா? குழந்தைக்கு தூங்குறது. காமாட்சி, கடவுள் ஒருத்தருக்கு நாள் வச்சுட்டா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நாகப்ப நாள் வச்சதுனால என் முடிவை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா. ஆண்டவே நாகப்ப மூலமா என் முடிவை சொல்லிட்டான். என்னாச்சு? நம்ம ஒரு நாட்டாம கோவில் தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாரம்மா. அப்படியா? அந்த கொலகார பாவியை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? நீ சொல்லிட்டு போயிடுவ. ஊர்ல இருக்க போறது நாங்க. ஏதாவது கேட்டு நாட்டாம எங்களுக்கு நாள் வச்சுட்டா அப்புறம் நாங்க என்னமா பண்றது? மனசு தேத்திக்கிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிக்க. நாகப்பனுக்கு நாள் வைக்க ஒருத்த வராம போக மாட்டேன். கல்வராயமலையா? எஸ் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது. அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் நான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன். கல்வராயமலையா? அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே. நான் என்ன தனியாவா போறேன்? போலீஸ் டிபார்ட்மெண்டே எனக்கு உதவிக்கு இதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன். நீ பாபுவோட புறப்பட்டு வந்துரு. எல்லாரும் சேர்ந்து போலாங்க. லட்சுமி, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் திடீர்னு இறங்கி கஷ்டப்படணுமா? 4 நாள் பொறுத்துக்க. அதுக்கு இல்ல, துணைக்கு யாரும் இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னுதான். லட்சுமி, நாம இல்லன்னா புருஷமாரால ஒண்ணு செய்ய முடியாதுன்னுதான் ஒவ்வொரு பொண்டாட்டியும் நினைக்கும். மத்தவங்க எப்படியோ, நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட தள்ள முடியாது. உண்மைதான் லட்சுமி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் சாகிறதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாகணும். அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறதா? அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யாரு கவனிச்சுக்கிறது? லட்சுமி, லட்சுமி, நான் இப்ப ஊருக்கு தான் போறேன். ஆமா, நான் ஏதோ பேசிட்டேன்ல. இது பாருங்க, வேளை வேலைக்கு சாப்பிடுங்க, உப்பு காரம் குறைச்சிடுங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது,
கரெக்ட். புதனோடு புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பனியில படுத்துக்காதீங்க. அப்புறம் தினம் நைட்ல பால் குடிக்காம தூங்காதீங்க. வேற என்ன, சேவ் பண்ண மறக்காதீங்க. டாக்டர் கேட்டாருப்பா. பொறுப்பு இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டி தான் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றதை செய்ய ஒரு நர்ஸ வச்சுக்கவா? ஆசை பாரு. லட்சுமி, ஓட கெடுத்துறாத, டைம் ஆச்சு, நான் புறப்படணும். என்னது, இப்ப வந்துருவான் பாபு, அவங்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லன்னா அவன் ஏங்கிடுவான். எப்ப ஏறீங்க? வண்டி மூவ் நீங்க இல்லையே. லேட் ஆயிடுச்சு, வண்டி மூவ்மெண்ட் ஏறிட்டேன். என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃபு கூட ஹனிமூன் போகும்போது 2 பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊருகா. ஊருகாவா? ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல? ஆமா, ரொம்ப காலம் லைக் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்ப எது வரைக்கும்? வந்து திருச்சி. என்ன பிரதர் இது? இந்த வண்டி திருச்சிக்கு போகாத, சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போகாதா? ஆமா. 2வது பிளாட்ஃபார்ம் தானே ஏறுனேன். என்ன சார் இப்படி ஏமாத்துறாங்க? கட்சிங்க மாத்திர மாதிரி உங்க பிளாட்ஃபார்ம் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். பரவாயில்ல சார், இங்கேயே டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன் சார். கோபி, கோபி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத. என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷாலங்கள்லயே இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நாயுடு, நாயுடு இந்த புடிச்சுக்க. இன்ஸ்பெக்டர் சார், போலாங்களா? டிக்கெட் ப்ளீஸ். சார், கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ஸை விட்டுட்டீங்க. ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட். தப்பான எண்ணத்துல எடுக்கல சார், உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார், குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது படகு பயணம். நிறுத்தப்பா, இங்கே நிறுத்தப்பா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஜாக்கிரதையா
ஜாக்கிரதையா இருங்க. ஏட்டையா இந்தாங்க உங்க சைக்கிளை நீங்க பிடிங்க. இந்தாங்க. இதுதான் நீங்க தங்க போற குவார்டர் சார். எஸ் சார். இங்க டைனிங் ரூம் எங்க இருக்கு? டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? இந்த ஊருக்கு மாத்தாய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க? ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி? இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க 8 மணி வண்டிக்கு வர்றதா ஏட்டு சொன்னாரு. உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தாசாமி. அப்படியா? ஆமா சார். அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு. இன்னொரு கால் எங்கன்னு கேட்காதீங்க, கந்தாசாமி வருத்தப்படுவான். கந்தசுவாமி நான் தாங்க. எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன். சாரி. இத பாரு, அந்த ஒத்த கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தாசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சார். இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆபத்து பாந்த ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரான்னு கூப்பிட்டா? சம்பந்திங்களாச்சே, நான் வந்து நிக்கிறேன். நாயுடின்னு கூப்பிடுங்க, இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா போயா. சார் நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது. மசாலாவை அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பெப்பர் சால்ட் அள்ளி எறிகிற. போற போக்க பார்த்தா ஒரு கோழி குஞ்சு பத்தாது, கோழி பண்ணையே வேணும். 2 வருஷமா சோளக்களியும் கீரையும் தின்னு நாக்கு செத்து போச்சு. போ. சோளக்களியும் கீரையுமா? இது எங்கேயோ கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டான் கந்தாசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். வரேன் சார். பெரியாடா நீ, டேய் பெரியாடா, அதிர்ஷ்டக்காரன்டா, பொழிச்சுக்கு வைப்போம். எங்க போனாலும் பொழிச்சுக்குவேன். என்னடா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவனே போலீஸ் நினைச்சிட்டாங்க மலத்தை. சரி பாவம், அவங்கள திட்டக்கூடாது, நல்ல ஆளு. மாப்பிள்ளை மாதிரி என்ன உபசாரம்டா அவனுக்கு, வசதி சாப்பாடு. சரிப்பா, முத எப்படி இருக்கும், போக போக என்ன ஆகும் யாருக்கு தெரியும். சரி விடு, நம்ம வாழ்க்கை தான் முடியாம போச்சே. ஒண்ணு தலைமறைவா சுத்தணும், இல்ல தலை குடிஞ்சுக்கிட்டே உள்ள போனோம், அவ்வளவுதானே. சரி, இங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு வசதியான இடம், தேசம் தெரிஞ்ச வரைக்கும் டேரா போட்டுட வேண்டியதானே. அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலைவர் என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற, கரெக்ட் தானே? என்ன தப்பு சொல்லிடு, கரெக்ட் தானே? அவ்வளவுதான், டன்னு. எங்க இருக்கு போலீஸுக்கு பயந்து ராமுவையும் ரங்கனையும் டவுன்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப பொழப்புக்கு என்னடி பண்றது? எப்படியும் வந்துருவாங்க அக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒண்ணாயிடுச்சு. இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி? கௌரி, தேயிலை தோட்டத்துல கூலிக்கு ஆள் எடுக்கிறாங்க, வா நம்மளும் போய் வேலை கேட்போம். சரிக்கா வா.
நல்லா இருக்கு இது, நல்லா இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஏன் பயப்படுறாருன்னு பாக்குறேன். சார் புறப்படலாங்களா? போலாமா? சார் இதை என் கையில கொடுத்துட்டீங்களா, போட்டுக்கல? யோ எனக்கு தெரியாதயா, அப்புறம் போடுக்கலாம், இப்ப டைம் இல்ல. எஸ் சார். ஆர்டர். யோ சார் சார் உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. சார் உங்க சீட் அது சார். ஏன் இங்க உட்கார கூடாதா? உட்காரலாம். உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்கார்றேன். உட்காருங்க. இருங்க இருங்க, எமகண்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்கள ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம். இருந்தாலும் முக்கியமான 3 பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யார் யாரு? 380 plus 41J, 380 plus 41A, 380 plus 75. என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியலையா சார்? யோ ஐபிசி ரூல்ஸ் தெரியாயா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் ஏன் விவரம் கட்டு போய் அலையறோம். 16, 17. எஸ் சார். நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒண்ணா வரும் பாருங்களேன். வாயா. சார் இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார் இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பலன்னு விளக்கி வச்ச அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ் தானே? நீங்க யாரையும் பிடிக்கலையா? சார் 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 முயற்சி பண்றோம் சார். சரி, இவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ஸ பறி கொடுத்தான்னு சொன்னேனே சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பலன்னு விளக்கி வச்சது சார். பாய்லர் அது நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? யோ, ஐயா கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? யோ, நான் சொன்னது உங்களுக்கு இல்லையா? அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் கொள்ள மாதிரி கொண்டு உள்ள போட்டுருக்கீங்களே. ஒருத்தன் எதுக்காக திருடுறான்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று பொறுப்புக்காக சார். அத அவங்க செஞ்சிருக்காங்க. போங்க பாத்தீங்க. வாங்க பாருங்க. நான் சொன்னது இவங்க 3 பேருக்கு. எந்த 3ன்னு தெரியாம தகலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்ப உங்களை வெளியே விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தரமா தேடாதீங்க. என்ன? போங்க, நல்லா இருக்கு. போங்க. உங்களுக்கு இப்ப சொல்ற, உங்க 3 பேருக்கும் சொல்ற, குடிச்சான், கூத்தடிச்சான், திருநா, கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதுல எடுத்துக்காதீங்க, என் கண்ணில் காட்டாதீங்க. என்ன? போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க. என்னையா இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா. யாரு? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல. அப்ப ஒரு அகிம்சாவாதி தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த 3 பேரையும் அனுப்பிட்டு நம்ம 3 பேரையும் கேஸே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேஸ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய ஐயா, நீ ஒருத்தன். நான் ஏடு ராஜு, நமக்கு வர வேண்டிய மாமலை எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க.
நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம நம்ம வீடை தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்க துரை. அதனாலதான்டா நான் ஆட்டாமையா இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரிய வைக்கணும். யார் அது? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அழைச்சிட்டு வாங்க, புரியா வைப்போம். ஏட்டையா, என்ன இன்ஸ்பெக்டரை காணோம்? சார், லீவு போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா? எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். என்னையா என்னையா? சார் சார், ஐயா ரொம்ப நேரம் தூங்கிட்ட போயிருக்க. என்ன பார்வை? இன்ஸ்பெக்டர் ஏன் லாக்அப் ரூம்ல தூங்குறானே? என்ன லாக்அப் ரூம்ல தூங்குறவங்க கூட மனுஷன் தாயா? அவங்க கஷ்ட கஷ்டங்க எப்படி இருந்து நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ, பொய் சொல்லக்கூடாது. நான் எத்தனையோ ஊருக்கு லாக்அப் ரூம் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்அப் ரூம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி தூக்கம் உனக்கு தெரியுமா? சார், அப்போ ஒண்ணு செய்யிட்டுங்களா? ஐயாவுடைய டேபிள் சேர அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா? யோ, முதல்ல உன்னதான் வேற ஸ்டேஷன் மாத்தணும். நான் என்ன பேச எனக்காவே பேசுறேன். எஸ்கூஸ் மீ சார். நான் இப்ப சாப்பாடு போறேன். சாயந்தரம் தான் வருவேன். எந்த புகார் வந்தாலும் வாங்கவே மாட்டோம். யாரியா நீங்க? என் பேர் ஜக்கு. என் பேர் ஜம்பு. என்ன விஷயம்? எங்க துரை உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு. அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும்னு கேட்டுட்டு வர சொன்னார். துரையா? யாரியா? ஐயோ ஜோ சார், ப்ளீஸ் இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன் சார். நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. ஆமா சார், அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். ப்ளீஸ் போயிட்டு வாங்களேன். நவுந்துக்கிறேன். உனக்கு விமர்சனம் கிடையாதுயா. நீங்க போங்க. நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது? செல்லுட் அடிக்காம போறாங்க. அவங்களுக்கு போல நாங்க அடிக்கிறோம் சார். எஸ் சார். நாகப்பன். இன்ஸ்பெக்டர் வாங்க. சௌக்கியமா? முதல் சந்திப்பிலேயே முழு கையை கொடுக்க பழக்கம் எனக்கு இல்லை. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க. அது சரி, பின்னால நிக்கிற அந்த 2 பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பார்க்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலையை சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. அது தப்பு. என் எதிரில் நிக்கிற உங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கம். போலீஸ் அதிகாரிகள்லயே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க 2 பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. 2 கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது, அது மாதிரி இவங்க 2 பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது. 2 கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும். ஆனா இடியல் என்ன வாழ இருக்கா? அது எனக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? அது இருந்திருந்தா இவங்க 2 பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்காது. இது முதல் சந்தி. போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. என்ன எதுக்காக சந்திக்கணும்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம். அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும், அப்படிதானே? மன்னிக்க இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப புத்திசாலி. சார் சார், சொல்லுங்கய்யா. இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா? சைன். சரி. குட். எஸ், வெரி குட் சார். எங்க சைன் பண்ணும்?
இந்த இடத்துல போட்டு சார். அப்புறம் நம்பி சார் வீட்டுல சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கேன் சார். சார் கை நாட்டு. யாரையா கை நாட்டு? யாரையா கை நாட்டு? யாரு? பேன கொடு. உடைய பேனவே. கை நாட்டு. ஆமா இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி என்ன? ஆடு வெட்டுறது சார். ஆடு வெட்டுற நாள்? ஆடு வெட்ட நாளுக்கு போய் கையெழுத்து போட சொல்றீங்களே, முத கையெழுத்து போடுறேன். வேற நாள் வச்சுக்குவோம். சரி நாளைக்கு வச்சுங்க. திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சள முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாளுங்க. எப்பவும் பொம்பளையிலேயே இருப்பியே. பொம்பளைக்குன்னா எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லா சகோதரிங்க மாதிரி. என்ன நீங்க ஏதானா சொல்லுவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொருவனா என்னையா அல்பதனமா பேனாவை கேட்கிறேன். கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். தூக்கே. சார் எஸ் சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய பையில தான் கொண்டு வாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு? எஸ் சார். பையில் இங்கே இருக்கு. இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்டேன் சார். போடு. போட்டேன் சார். பிரி. பிரிச்சுட்டேன் சார். பேனா எடு. வாழ் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கு இருக்கு. என் தங்கச்சி கௌரிய நாகப்பனுடைய அடையாட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன இடத்துக்கு போக வேண்டியதான். இங்கே வந்த புகார் கொடுக்க வந்தையா. புகார் வாங்க கூடாதுன்னு புதுசா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காருமா. புகாரே எடுத்துக்கலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கியா? இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேட்காத, இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் கேளு. உன்னை உள்ள விட்டா நாங்க 3 பேரும் வீட்டுக்கு போய் புலிசோறு தின்ன வேண்டியதுதான். என்னய்யா இது? ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். அத காதுல வாங்கிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் எதுக்காக உட்கார்ந்திருக்கணும்? அடிப்படையில உட்கார்றதானே. எதுக்காக காக்கி ட்ரெஸ் போட்டுக்கணும்? ஒரு தானே எதுக்காக அந்த கையில துப்பாக்கி? இந்த வலையில மாட்டிக்க சொல்லி அந்த வலையில. இன்ஸ்பெக்டர் என் வீட்டு நாய்க்கு ஆட்டு மருந்த ரோஷம் கூட அந்த இன்ஸ்பெக்டர் கிடையாது. கோழை, சுத்த கோழை. யார் அந்த பொண்ணு? விரட்டி புடிச்சிட்டுமா? உண்மையை கக்கிடுவா. வெரி குட். அந்த பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணு தங்கச்சி கட்டிட்டு போனாங்களே அவங்க யாரையாது? அவங்க நாகப்பனுடைய ஆளுங்க சார். என்ன என்ன இல்ல நாகப்பனுடைய ஆளுங்கன்னு சொன்ன சார். என்ன 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 இல்ல சார். எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. ஆமா ஆமா. விளையாடுறியா? இல்ல விளையாடல சார். விளையாடல சார். என்ன என்ன கோழை சொல்லிட்டாயா? அவ கரெக்ட் சார். கோழை சொன்னதா? கோழைன்னு சொன்னது அவன் தப்பு சார். அது கரெக்ட் சார். கௌரவ பிரச்சனை. ஆமா சார். ஆமா சார். அவங்க எங்க இருப்பாங்க? இது தில் சார். காபி கடையில? சாராய ஹோட்டல்ல. சாராய கடையிலயா? இல்ல கடையில. இன்ஸ்பெக்டர்டா. ஆமா, இங்க எதுக்கு வரான்? எல்லாம் எதுக்குத்தான். நம்மளாச்சே. வணக்கம் வணக்கம் இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணுங்க? எந்த பொண்ணு? இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்றேன். உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரைகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார். அந்த பண்ணியார் பண்ணிக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லடா. சொல்லு, அந்த பொண்ணுங்க? டேய் ஜகு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு இந்த தீப்பா சாராயம் காலியாகிறதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிடு. இல்ல
வேலு, வாழ்க்கையிலே முறையா தப்பா ஆடிட்டேன்டா. அதானே எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன தைரியத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா? யார் சொன்னது? யார் சொன்னாங்க? உன் கைத்தறிகளையே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் விரல் பட்டிருந்தா விரல வெட்டுவேன், கைப்பட்டிருந்தா கைய வெட்டுவேன். அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரதை. சீட் எடுங்க. இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே? எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும். சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, வயசுல மூத்தவ, நான் சொல்ற கேளப்பா. அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா. அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே. கையெடுத்து கும்பிடுறேன். போயிடப்பா, போயிடப்பா. பாட்டி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓரமா நின்னுகிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. பொன்னி, பொன்னி, கௌரி வந்துட்டாமா? கௌரி அக்கா, கௌரி அக்கா, 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 கௌரி, கௌரி, உனக்கு ஒண்ணும் இல்லக்கா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலக்கா. சரிம்மா, உன்னை காப்பாத்த இந்த இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லுவோம். வா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஆத்திரத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இவதான் என் தங்கச்சி. கும்பிடுறேனுங்க.
இன்ஸ்பெக்டரா? அக்கா, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லம்மா, சாட்சாத் அந்த கிருஷ்ண பகவான் தான். நரகாசுரனை அழிச்சு நன்மை செஞ்ச மாதிரி நாகப்பனை அழிக்க இங்க வந்திருக்காரு. நமக்கெல்லாம் இன்னைக்கு தாமா தீபாவளி. நீ பாடாம 10 பேர் வச்சுட்டு நீ பாட்டியா ஆடுறியா? என்ன பண்றது? உன்னை காப்பாற்ற பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்? ஆமா சரி, இங்கிலீஷ் ஓட வேண்டியதா. வேற என்ன பண்றது? நம்ம தலையெடுத்த இதாச்சே. என்ன இருக்கு? இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கலையா? உன்னை காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துதானே ஊரை விட்டு ஓடி போறேன். ஏன் நிறுத்துன? ஒரு நல்ல பாம்போட பல்ல புடுங்கி எரிஞ்சிருக்கியே, உன்னை நான் எப்படியா காட்டி கொடுப்பேன்? கௌரி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கொள்ளையடிக்க உதவி கேட்டு வந்தப்போ ஒரு அயோக்கிய பயல அடக்கணும்னு சொன்னேன். அது இந்த நாகப்பனை தான். நாகப்பன்? அத்தனை கௌரி, உனக்கும் அவனுக்கும் பல வருஷத்து விரோதம். அப்ப நான் சின்ன பொண்ணு. சண்டைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம். அதோ போது பாரு அவன் தீனி. இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா. தெரியாம மோதிருச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா தோசி பயல, உன் கடா வம்ப இழுத்துருச்சு. இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான். ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டியது. ஐயோ வேண்டாங்க, அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கு நான் தயாருங்க. ஆட்ட விடுங்க, ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். ஒட்டி தள்ளுடா. ஆடு ஜெயிச்சிடுச்சு. அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம். வா வா, தைரியமா வா. ஏதாவது செய்யறதா இருந்தா நாலு பக்கம் யோசிச்சு செய்யணும். எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சு நான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணி அவன் பேரை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும், அப்ப நிச்சயம் நான் மாட்டிக்குவேன். இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பேன்னு நான் சந்தேகப்பட்டேன். இப்ப சொல்லு கௌரி, நான் எப்படி இங்க வாழ முடியும்? சரி, நீ இங்க இருந்து போய் என்ன செய்வே? கொள்ளை அடிப்ப, கொலை செய்வே. அதை விட நீ இங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்ல. நீ செய்ய போற நல்ல காரியம் இது வரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும். என்ன சொல்ற? உன்னை இருக்க சொல்றது என் சுயநலத்துக்குன்னு நினைக்காத. நீயே முடிவு பண்ணிக்க. தீபாவளி கொண்டாடுறானுங்களா? தீபாவளி இதுக்கு காரணம் நீங்க தான். ஊருக்கெல்லாம் நாடு வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம். வேலு,
இந்த நாகப்பன் ஒருத்தனுக்கு நாள் வச்சுட்டா அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படின்னா அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது. அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது 5. இன்னைக்கு 5வது நாள். அவன் தலையனை அவன் கையில பார்க்கணும். இத்தனை வருஷமா இந்த நாகப்பனை பத்தி என்னென்ன புகாருங்க வந்தது? எந்தெந்த புகார்களுக்கு நீங்க விசாரணை நடத்துனீங்க? என்னென்ன கேஸ் எழுதியிருக்கீங்க? மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எவ்வளவோ கேஸ் போட்டோம், எவ்வளவோ விசாரணை நடத்தணும். பொறுப்பான இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால ஒண்ணுமே செய்ய முடியல சார். நான் சொல்றேன், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை ஃபைல்களும் என் மேஜுக்கு வந்தாகணும் ஒரே வாரத்துல. என்ன? எனக்கு மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா? சொல்றேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒரு தொங்கு மீசக்காரர், அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை. என்னமோ தெரியல, அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான். அத போறேனே அந்த விளக்கணதான். அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? போல இருக்குது. ஆடு பனியனை திருடுது, நாய் லுங்கிய திருடுது. என்ன இப்படி அரைத்துண்டோட விட்டுருச்ச? எங்க போயிருச்சு? இதே இருக்குது என் பனிய என் லுங்கி. என்னதான் இது? என்னையே மறக்கிறீங்க? நான் உங்க வீட்டுல முந்த திருடிட்டா போயிட்டேன். இது 2 சத்தியமா என்னது? வேணா வண்ணாபுரி இருக்குது, பாத்துங்க. என்ன விட்டுருங்க. காஃபி கொண்டு வரா. ஏய், இவ கொண்டு வர மாட்டான சீக்கிரம். ஏய், எப்படா கொண்டு வந்து வச்ச? பரவாயில்லையா பையன் சூடிக்கு ஆயிட்டா? நல்லா என்னங்க இது? என் வீட்டு வாசப்படி முன்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரி இழையெல்லாம் தின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? உன் ஆடு நாய் என்ன மாடு ஆக்கிருச்சு. ஆத்தங்கரைக்கு குளிக்க போன என்ன இது 2 மடைக்கு போட்டுருச்சு. பொன்னி, இதுகள்ட்ட இருந்து என்னை காப்பாத்தி வெளியே அனுப்பேன். ஆமா, ஏன் ராமுவும் ரங்கனும் உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன தப்பு? காலையில இருந்துச்சு காலை கடனை முடிக்க ஆத்தங்கரைக்கு போறது ஒரு தப்பா? இல்ல, கௌரி கிட்ட ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா? ஐயோ, சத்தியமா இல்லையே. சரி, கௌரியும் வரட்டும், அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் இப்படியே இருங்க. என்ன இப்படியே வா? ஐயோ, கௌரி இன்னைக்கு வராத நாளைக்கு வராத, பசி வேற உயிர் போகுது. உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது பழையது இருக்கான்னு பாக்குறேன். உன் வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுல இருந்தாலும் கேட்டு வாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கே தொட்டு தொட்டு பேசுறீங்க. அடிக்கடி தொடுவேன். என்னாச்சு நான் கண்ணசுவாமிக்கு இன்னைக்கு இப்படி கொள்றானே? தோசை இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணுமே புரியலப்பா. குட். என்ன ருசி! டே கந்தசுவாமி, நீ மட்டும் பொம்பளையா இருந்திருந்தா இப்பவே உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிருப்பேட்டா. நீயா பொம்பளையா இருந்தா தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஏகம் பாயிண்ட்கே வரைய. அம்மா, இதை நீயா செஞ்சு வச்ச? கந்தசுவாமிங்க யாருக்கு தெரியும்? நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ பாவம்னு இத்தனையும் பண்ணி வச்சேன். ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க. என்ன திடீர்னு வாங்க போங்க. இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சே. அதனாலயா? அம்மா, நியூஸ் பேப்பர் சொன்னா நீ என்ன வேணும் செய்வியா? ஆமா. பாக்கலாம், எனக்கு மீன் குழம்பு வச்சு கூட பாக்கலாம். இவ்வளவுதானா? உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த கந்தசாமி இருக்கானே, அவனுக்கு மீன் கண்டாலே பிடிக்காது. கண்ணில் காட்டவே மாட்டேங்கிறான். அந்த ஆள் கிடக்குறான். நான் வைக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு. இப்போ 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 ஆனா அதுக்கு முக்கியமா ஒண்ணு தேவை. என்ன வேணும்? சட்டு, பானை, உப்பு, காரம், மிளகாய், நல்லெண்ணெய், சீமெண்ணெய் எல்லாம் இருக்க. அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா? அடுப்பு இருப்பு அது இருக்க. வேற என்ன வேணும்? மீன் வேணும். ஆமா, மீன் வேணும். அது எங்க கிடைக்கும்? ஆத்துலதான் கிடைக்கும். பிடிச்சு கொடுங்க.
ருசியா வச்சு தரேன். புறப்படு. டிஃபன் அது கிடைக்கட்டும் வா. உன் கையால சமைச்சு போட்டா நான் 4 படி சாப்பிடுவேனே. என்னங்க இது? கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு, இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்க பாருங்க, அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாயே கிடையாது. ஆமா, உங்க எஜமானியம்மா கிளுகிழுப்பா இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓரம் கட்டவனா? நம்ம 2 பேரும் ஒதுங்கிடலாமா? கொஞ்சம் இருங்க. என்ன? ஆமா, உங்க 2 பேரும் காதலை பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்களேன். கட்டு, கண்ணோட காதையும் சேர்த்து கட்டு. ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும். அந்த ஆட்டை கட்டு. பாத்தீங்களா? இப்ப எப்படி? இனிமே இதுகளுக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. பொன்னி, நீ ரொம்ப மீன் பிடிக்கணும் வெறும் கை விசிட்டு வந்தா எப்படி? வலை தூண்டில் ஒண்ணுமே இல்லையே. ஆமா, இப்ப என்ன பண்றது? வேட்டி அவருங்க. வேட்டி அவுக்குறதா? இந்த வேட்டி அவுக்குற வேலை நம்ம கிட்ட வேணும். என்ன விளையாடுறீங்க? மீன் பிடிக்கணும்னா வேட்டி அவுத்துதான் ஆகணும். சீக்கிரம். என்ன நீ அந்த பக்கம் திரும்ப. இப்படி வா. அப்படியே தண்ணியில விட்டு தூக்குங்க, ஏதாவது மாட்டோம். வேட்டி வேட்டி வேட்டி. உங்களுக்கு மீன் குழம்பு திங்க கொடுத்து வைக்கல. ஏன் கொடுத்து வைக்கல? எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீ தானியம் ஊத்து கூட மீன் பிடிக்கலாம். எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? நம்ம மட்டும் வைக்கலையா என்ன? நீ சொன்ன உடனே வேட்டி அவுத்து கொடுக்கல. இப்ப பாரு தண்ணியில் 50 போயிடுச்சு. அதனால நம்ம தெரியாது தானியம் அவுத்து கூட மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணும். வேணும்னா நான் கண்ணை மூடிக்கிறேன். நம்பலாமா? அவன் தானி சத்தியமா சொல்றேன். பாரு. என்னங்க பிடிங்க. சரியா பிடிங்க. ஒன்னும் தெரியலையே. மாட்டிக்கிட்டே இருங்க. மீன் மாட்டிக்கிட்டதும் சொல்றேன். கண்ணை திறந்து மீனை மட்டும் தான் பார்க்கணும். சரி, ஜாகிரதையா இரு. இந்த ஆத்துல முதலங்கள்லாம் இருக்கு. குரு குரு கடிக்கிறது பார்த்தா அப்படியே கடிச்சு திங்கலாம் போல். எங்க பாக்குறீங்க? உன் அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்ட மீனையும் விட்டுட்ட, என் மனசையும் விட்டுட்ட. லெட்டர். லெட்டர் என்னடா? வணக்கங்க. வணக்கம். ஒண்ணும் இல்ல, வரேங்க. கௌரி அக்காவை நாட்டை நாட்டை கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்ன பண்ணி? என்னடா நீ அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு 5வது நாள் உன் தலை போறனா?
என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். அம்மா நீயும் ஒரு மனுஷனா? ஐயா, இந்த ஆளை ஏன் காப்பாத்துனீங்க? நீங்க அந்த ஆளு பொண்டாட்டி. ஐயா, அந்த நாகப்பே சவகாசம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. எப்போ அவன் உறவை நீ அறுத்துக்கிட்டு வரையோ அப்போ இந்த தாரியை என் கழுத்துல கட்டி என்ன உன் பொண்டாட்டியா ஏத்துக்கையா. இல்லன்னா அந்த சேத்துல முழுகி நீ சேர்த்துட்டதா நான் நினைச்சுக்கிறேன். இன்னையா நீ கட்டுன தாலியா? ஐயா, நீங்க எனக்கு தாலி பிச்சை கொடுத்தீங்க, அத நானே தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ராஜு, நாகப்பா உனக்கு படத்தை தான் கொடுப்பா. தன்னையே கொடுத்தவதான் மனைவி. உனக்கு யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ. பாத்தியா வேலு, என் முன்னாடியே ஜனங்க எவ்வளவு தைரியமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் துரை. ஆமா, ஏன் ஒரு கைய வெட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ராஜுவை என்கிட்ட பிரிச்சுட்டான். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு அந்த 2 கையும் நான் தான். இன்னைக்கு வரலாமா? புறப்பட்டு போய் எத்தனை நாளாச்சு? எழுதின லெட்டர் எதுக்குமே பதில் இல்லை. அடிக்கடி லெட்டு வருது, யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் வந்து. வரேங்க. எங்கடா வாங்கப்பா? சார், இப்ப ஒரு கல்வடைக்கு போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். நீ எங்கடா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன் சார். ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா? நான் நல்லா படிப்பேன் சார். யார் சொன்னா? நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன். அப்படியா? பாக்கலாம்டா. லெட்டர் படி பாக்கலாம். படுறா ராஸ்கல், படி. அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி. போட போட. நீங்க? என் கணவர் தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க? நானு
இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர். ஓ அப்படியா? ஆமா. நீங்க இன்னைக்கு ஊர் வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. நான் ஸ்டேஷன் கொண்டு அனுப்புறதுக்குள்ள நீங்களே வந்தீங்க. ஓ பாபு இல்ல? ஆமா, அவர் எங்க? அவருக்கு 5 ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வருவதுக்கு எப்படியும் 4 நாள் ஆகும். ஓ அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர்னு சொல்லலையே. நான் சொல்லவே இல்லையா? மறந்துருப்பேன். ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியத்தை இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல் மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரும் பழக்கம் உண்டு. என்ன பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வரதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. இப்பதான் அவர் கூடவே இருக்கிறேன். என்னது அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு? அதே கேக்குறீங்க. விடிய காலையில பயணம், லைட் போட்டா எங்க தூக்க கெட்டிடுமோன்னு பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்மே நான் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படிங்க? சமையல்காரர் இருக்கானே. நான் தான் அடியன் சமையல்கார கந்தசாமி. கந்தசாமி வணக்கம். ஆமா, அவரு சாப்பாட்டுல எல்லாம் உப்பு காரம் அளவோட தானே சேர்த்துக்க? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? தினம் சேவ் பண்ணி காட்டி நீங்க விட மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. உப்புக்கார உருளைக்கிழங்கு சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? நான் சேர்த்துக்கிறதே இல்ல. வாரம் எண்ணெய் வச்சு குளிக்காட்டி நீங்க விடவே மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. என் சம்சாரம் இல்லாத குறைய சமையல்கார கந்தசாமி தான் நிறைவேற்றி வைக்கிறான்னு ஐயா இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு இல்லைங்களா? ஆமா ஆமா. ஒரு நாளைக்கு 4 தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி வந்தவளை நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருப்பியா இல்ல ஏதாவது? இல்லங்க அம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வெண்ணி விளைய வச்சிருக்கேன். அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது. நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு வா. என்னடா அந்த அம்மா கிட்ட மரியாதை இல்லாம எதிர உலகிட்டா? அந்த அம்மா கிட்ட அவங்க புருஷனை பத்தி ஆழ்ந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அளப்புக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியும். என்ன காரணம் உனக்கு தெரியும்? என்னடா நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பீங்க. அவர் கரடிக்குள்ள ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுப்பாங்க. அது பயங்கரமான இடம். அதை சொன்னா அந்த அம்மா பயந்துக்குவாங்கன்னு நீங்க போய் சொல்லி இருக்கிறீங்க. அவ்வளவுதானே? நீ பெரிய புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷனை பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல அவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன். அது தப்பு தான். உங்க டைரியை நீங்க பத்திரமா வச்சுங்க. அப்படியா? ஆமா கோரி, கணவன் மேல உயிரை வச்சிருக்காங்க. தன் புருஷனை எப்ப பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை நான் தான் கொஞ்சம் நினைக்கும் போதெல்லாம் என் மனசாட்சி என்ன சித்திரவதை பண்ணுது. அவங்க முன்னாடி நிக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. இந்த ஊரை விட்டு ஓடி போறத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த அம்மா விதவை ஆயிடுவாங்க. போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு நீ கைதி ஆயிடுவே. உதவிக்கு ஆள் இல்லாம இந்த ஊர் அனாதை ஆயிடும். இதனால யாருக்கு என்ன லாபம்? இப்ப என்ன செய்ய சொல்றேன்? அந்த அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. உண்மை கொஞ்சம் கொஞ்சமா என்ன அரைச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாளுக்கு அந்த அம்மா கிட்ட ஆகணும். இந்த ஊருக்கு புண்ணியம் செய்யறப்ப நீங்க பண்றது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல. வணக்கம்மா. வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க? அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா? உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயாதான்மா. இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்குன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு. அப்படி அவர் என்ன பண்ணாரு தெரியாதா? இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா. இதுல நான் தான்மா துரதிஷ்டசாலி. 1 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் என் கணவரை எழுந்திருக்க மாட்டேன். என்னைக்கு இந்த விதவ கோலத்துல இருக்க மாட்டேன். நான் கொடுத்து வைக்கலம்மா. 100 வயசு ஐயாவே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. ஓ, இவரைத்தான் சொன்னீங்களா? இவர் என் வீட்டுக்காரருக்கு சிநேகிதர். இப்ப ஒரு கேம்புக்கு போயிருக்காரு. அப்படியா? என்னமோ எங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா. வாங்க. வரையா? உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இருந்தாலும் நீங்க இந்த முரடனோட சண்டை போட்டது. ஆமாமா, அவன் இருக்காரு. அவனை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த விதவை சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுமங்கலியோட மாங்கல்யத்தை பறிக்கிறவன் கொலபாதகனா தான் இருப்பான். அவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உங்க குடும்பம் ஒத்தாசை இருக்கிறதுக்கு. ஓ, பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசைய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் தப்பு இல்ல. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. சந்தோஷம் தானே? பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கௌரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கொலை பார்த்துக்கண்டா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஆமா, புள்ளி விவரங்கள் சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளுறது ஒத்தானாலும் முடியல. எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்களே சார். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சிக்கு வருவாங்க சார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை உழைக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இவங்க யாரும் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர், நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா, எல்லாம் இங்க இருக்கு. இன்ஸ்பெக்டர், நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு. ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட். சொல்ல போறாங்க. இதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே, அதுதான். தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா. இல்லைன்னா எல்லாரும் போல ஊரை பார்க்க போங்க. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடாதப்பா? நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளாக ஆகல, இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்கார். இந்த ஒரு திருப்தி ஆயுசுக்கும் போதும். உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த ராஜுவனை கொன்னுட்ட. ஆனா உண்மையான சாட்சியை உன்னால கொல்லவே முடியாது. எனக்கு எதிராக எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான். ஒருத்தன் வருவான். யார் அது? நாட்டாமே நாகப்ப. நீ செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த நாள் இன்னைக்கே ஆகக்கூடாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த கைக்கு பதில் சொல், அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு. இந்த கை என்ன? இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார். சாவான்.
ஆட்டாமே பார்த்த இல்ல இன்னும் நீ மட்டும் தான் பாக்கி இருக்க. எப்ப வச்சுக்கலாம்? இப்போ வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு. ஏண்டா ஏறுமை தோற்று போயிட்டியா? வெக்கமா இல்ல? நீ செத்து போயிருக்கலாம். எங்க அந்த சிடுமூஞ்சி? யார கேக்குற? நீ கட்டிக்க போறியா? அவர்தான். ஐயோ, யார் அப்படி சொன்னது? எங்க அம்மா தான். பாபு, ஹேண்ட்ஸ் அப். எங்க அப்பா எங்க? வந்துருவாரு பாபு. எப்ப கேட்டாலும் இப்படித்தான் சொல்ற. எப்பதான் வருவாரு? இப்போ உங்க அப்பாவுக்கு என்ன அவசரம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பா இருந்தா நான் கேக்குற போதெல்லாம் கதை சொல்லுவாரு. நீ என்னன்னா சிடு சிடுன்னு இருக்க, சிரிக்கவே மாட்டேன்ற. இப்ப நான் சிரிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. குழந்தை பயந்துட போறான். ரொம்ப கரெக்ட். அவன் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க சிரிச்சு நான் பார்த்ததில்ல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சிரிச்சுட்டே இருப்பேன். டே குட்டி பையல, சீக்கிரம் சொன்னே சிரிச்சுட்ட. இப்போ என்ன செய்யணும் சொல்லு. ஒரு கதை சொல்லு. கதையா? எதையாவது சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது ஒரே கதைதான். காட்டில் ஒரு சிங்க குட்டியா, விளையாட்டில் அது ரொம்ப சுட்டியா. பெத்த அம்மா அப்பாவ அது விட்டு பிரிஞ்சு அட தன்னந்தனியா தத்தி தாவி திரிஞ்சு அது காடு மலை மேடுகளை தாண்டி வந்துடுச்சான். காட்டில் ஒரு சிங்க குட்டியா. குள்ளநரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சான். கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சான். குள்ளநரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சான். கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சான். கோண வழி குறுக்கு வழி போக எண்ணிக்கிச்சான். பொய் புரட்டு கொலை திருட்டு நாளும் பண்ணிடுச்சான். பல வருஷம் போயிடுச்சான். சிங்கம் பெருசு ஆயிடுச்சான். அத வேடரெல்லாம் தேடறப்போ ஓடி வந்துடுச்சான். காட்டில் ஒரு சிங்க குட்டியா.
இடம் நல்ல இடம் வண்ணமான் வாழும் இடம் மாந்தோல போத்திக்கிட்டு சிங்கம் வந்துடுச்சான் வந்த இடம் நல்ல இடம் வண்ணமான் வாழும் இடம் மாந்தோல போத்திக்கிட்டு சிங்கம் வந்துடுச்சான் அப்பாவி மான்கள் எல்லாம் அன்பு பண்ணிடுச்சான் அத கண்டு சிங்கத்துக்கு கண்ணீர் வந்துடுச்சான் அதன் கொடுமை போனதடா அன்பு கடிமை ஆனதடா அது மான்களுக்கு ராப்பகலா காவல் நின்றதடா காட்டில் ஒரு சிங்க குட்டியா காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்துடுச்சான் காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்துடுச்சான் காதல் மான் தன்னை இங்கே காண வந்துடுச்சான் அந்த மான் ஜோடியை தான் சிங்கம் கொன்னுடிச்சான் தப்பை மறைக்க வழி இல்லை தப்பி நடக்க முடியல மன உளைச்சலிலே அலைச்சலிலே சிங்கம் உருமிச்சாய் அதிகமா இருக்கு ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்பா வந்தா சரியாயிடும் அவர் ஊர்ல இல்லீங்களே வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க அதுதான் நல்லது சார் வரேன் சார் உடனே போங்க அவர் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க இந்த போலீஸ் உத்தியோகமே போனாலும் சரி என் புள்ளதான் எனக்கு முக்கியம் இனிமே என்னால முடியாது அந்த அம்மா இனிமே ஏமாத்த மாட்டேன் இப்போ போய் நான் யாருங்கிற உண்மையா அம்மா கிட்ட சொல்லிடுறேன் ஆமா சார் டிஎஸ்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதாக தந்தி வந்திருக்கு சார் குட் சரியான சமயத்துல தான் வந்திருக்காங்க நானும் சரியான சமயத்துல தான் வந்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ற யாருக்கும் உபயோகம் இல்லாம சாகிறதை விட ஊருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சாக முடிவு பண்ணிட்டேன் இந்தாங்க நாகப்ப செஞ்ச அக்கிரமங்களை பத்தி நானே எழுதின வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன் வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச அவன் நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நானே விஷத்தை குடிச்சிட்டேன் வெலு இன்ஸ்பெக்டர் வெலு வெலு கான்ஸ்டபிள் சார் மேற்கொண்டாக பண்ணிட்டு வந்தீங்க கௌரி எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் வரப்போற டிஎஸ்பி கிட்ட நாகப்பன் ஒப்படைச்சிட்டு நீங்களும் சரணடை போறீங்க அதான உங்க முடிவு அது மட்டும் இல்ல நான் யாருங்கிற உண்மையை அந்த அம்மா கிட்ட இப்பவே சொல்லிட போறேன் ஒரு வகையில பார்த்தா அவங்க நிலைமைதான் எனக்கும் கணவன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு கௌரி இந்த ஏமாற்றத்தை எதிர்பார்த்தானே நம்ம 2 பேரும் காதலிக்கவே ஆரம்பிச்சோம் ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னா நிச்சயமா உன்னை தேடி வருவேன் என்ன நம்ப ஜீப்ப நிறுத்து கொள்ளையடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட உன்னை பல இடங்கள்ல தேடி பார்த்தோம் கடைசியில் இங்க பார்த்துட்டோம் கோபி நீ ரொம்ப கெட்டிக்கார இல்லைன்னா போலீஸ் ஏமாத்த போலீஸ்காரன் வேஷமே போட்டிருப்பியா நான் வேஷம் தான் போட்டிருக்கேன்
ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்ல. என்ன சொல்ற? இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை. இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களே நான் ஏமாத்தான் இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு. நீ எக்கெடுக்கிட்டு போ, எங்க பணத்தை எடு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம், அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. மரியாதையா பணத்தை கொடுத்துரும், இல்ல நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். நீங்க என்னைக்குதான் மனுஷனா இருந்தீங்க? உங்க சுயநலத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க. உங்க சௌகரியத்துக்காக என்ன கொள்ளையடிக்க விட்டீங்க. மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்கு நான், அடிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க. இந்த ஆயுள் தண்டனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்ன போலீஸ்ல ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட சரணடைஞ்சா சரி, இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது. இந்த புத்திமதி எல்லாம் வேணா, பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா? தரமாட்டேன். அப்போ நான் தரேன். நான் நினைச்சா இப்பவே உங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டிட்டு போக முடியும். ஆனா நீங்களா உணர்ந்து தின்னுவாங்கிறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன். முடிவு பண்ணிக்கங்க. நில்லுங்க. என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, 2 பேரும் விழுந்து புடுங்கிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. லட்சுமி, அவ வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கிறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதான்னு. கொஞ்சம் இருங்க. என்ன இது தழும்பு? சின்ன வயசுல ஏற்பட்ட காயம். எப்படி பட்டுச்சு? எப்படியோ ஏற்பட்டுச்சு. எதுக்கு அதெல்லாம்? நான் காரணத்தோட தான் கேட்கிறேன். தயவு செய்து சொல்லுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் தான். உங்க அண்ணன் இப்ப எங்க இருக்காரு? தெரியாது. தெரியாதா? ஆமா, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? சின்ன வயசுலயே என் கணவருடைய தம்பி பிரிஞ்சுட்டாரு. அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தோல்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் சொன்னாங்க. அதனாலதான் கேக்குறேன். இந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு? துப்பாக்கி சுட கத்துக்கிறப்போ எங்க அண்ணா கை தவறி சுட்டாங்க. அதனால ஏற்பட்ட தழும்பு. சந்தேகமே இல்ல, நீங்க தான் அவர் தம்பி. என்ன சொல்றீங்க? இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரு சொன்னாரு. இவ்வளவு நாள் உங்களை சந்திக்கத்தான் அவர் துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. பாபு, 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 இவர் யார் தெரியுமா? உன் சித்தப்பாடா. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதே சித்தப்பா தான்டா. கௌரி, நல்ல நேரத்துல வந்தேன். இவ்வளவு நாள் அந்நியர் மாதிரி இருந்தாரே, அவர் யார் தெரியுமா? என் சொந்த குழந்தைனார், என் கணவர் கூட பிறந்த தம்பி. உனக்கு ஆச்சரியமா இல்ல? அதிர்ச்சியாவும் இருக்கு. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது சரி, நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிரிஞ்சவங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும்? எப்படி இன்னைக்கு வந்துருவார்ல? அப்பா, இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கௌரி, என் கூட பிறந்த அண்ணனை நான் கொண்டுட்டேன். அவர் மனைவி விதவை ஆக்கிட்டேன். அவர் குழந்தை அனாதை ஆக்கிட்டேன். நான் உயிரோட இருக்கவே கூடாது. வேணாங்க, உங்க அண்ணன் நீங்க கொன்னது தெரியாம செஞ்ச தப்பு. இப்ப அவர் மனைவியை குழந்தைய அனாதைய விட்டுட்டு நீங்க சாக நினைக்கிறது தெரிஞ்சு செய்யற தப்பு. இந்த நிலைமை என் விரோதிக்கு கூட வரக்கூடாது. கைய விடு. எவனவன உன் கையை பிடிக்கும் போது உன்னை நான் பிடிக்க கூடாது. இவங்களை யாரை நினைச்சு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊரானோட வாழ்க்கை நடத்துற ஒழுக்கம் கட்டவன் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என்னம்மா, யார் யாரிங்க? ஏன் எங்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாளே, அவ கைய நான் பிடிச்சா என்னவா? இப்படி அபாண்டமா பழிய சுமத்துறாங்களே. அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க? இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட. அட பாவிகளா, அவரு என் புருஷனோட கூட பிறந்த தம்பி. அடுத்தவனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறிய மானம் கெட்ட ஜென்மம்.
என்னடா சொன்னீங்க? நடக்கிற உண்மையை தாண்டா சொன்னோம். இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்கள பத்தி தரக்குறைவா பேசினதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும். நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே இங்க கொண்டு வந்து சொல்லுங்க. அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர்? இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது. ஏன்னா உன் புருஷனை கொலை செய்ததே அவன்தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாட்டிட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல, இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்திருக்கவும் முடியாது. எதுக்காகவும் இவர் மேல இப்படி ஒரு பழி சுமத்துறீங்க? அப்படின்னா ஒரு புருஷனுக்கு இடத்த இவர் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். அப்படின்னா இவங்க சொல்றது உண்மைதானா? நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க. அவங்க சொன்ன அத்தனையும் உண்மை. அம்மாவை டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. வாங்க கோபி. என்ன கதை? டாக்டர், கோபி, இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க. நான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? நல்லா தெரியுமே நாட்டாம. உன் கழுத்துக்கு வரப்போற கத்தி என் கையில இருக்க. ஆமா, மரியாதையா அந்த ஃபைலை என்கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த ஃபைல் உன் கைக்கு வராது. இதுதான் உன் முடிவா? சத்தியம். சுந்தர், இல்ல கோபி, பங்கு பணத்தை தரமாட்டேன்னு சொன்னில்ல, அதனாலதான் உன் எதிரியோட நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம். எப்படி இருக்கு எங்க கூட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னும் 2 பேர் வேணும். எதுக்கு? உன்னை பாடையை தூக்கிட்டு போறதுக்கு. கோபி, இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்கு. இப்ப ஒன்னையும் இவங்களை சேர்த்தா 17 கொலையாச்சு. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான். அத பத்தி நான் கவலைப்படல. இப்ப சொல்லு, இந்த ஃபைல் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? சுட்டு தள்ளுங்க அவங்கள. இல்ல, அந்த ஃபைல் உனக்கு கொடுத்துறேன். கோபி, இப்பதான் நீ புத்திசாலி. நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. போலாமா? இந்தா நீ கேட்ட ஃபைல். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா. இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க. உன் அண்ணி குழந்தை உயிர் என் கையில இருக்கு. அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்சே இல்ல, இப்போ நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். எட்ரா சீட்டு. எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறதோ பார்க்கலாம். எட்ரா. எடு.
முடிஞ்சா எடுத்துட்டு போவ சொன்னேன், உன்னை முடிச்சிட்டே எடுத்துட்டு போறேன். நாகப்பழம் சம்பந்தப்பட்ட ஃபைல். நான் பேங்க்குள்ள அடிச்ச பணம் வீட்டுல பத்திரமா இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், முதல்ல நாகப்பழம் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி, உன் அண்ணன். பாபு, வந்துட்டீங்களா? உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல லட்சுமி. எங்க இவர் யார் தெரியுமா? உங்க தம்பி. பார்க்கணும் பார்க்கணும்னு இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தீங்களே, அவரேதான். தெரிய லட்சுமி. கோபி, நான் அன்னைக்கு ரயில்ல இருந்து விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நீங்க இன்ஸ்பெக்டரா நடிக்கிற விவரத்தை சிஐடி ஆபீசர் கந்தசாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கந்தசாமி சிஐடி ஆபீசரா? ஆமா கோபி, நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் நான் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த. ஆமா, இந்த தகவலை வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவெடுத்தோம். நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவையை நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. கோபி, உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம
ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன். ஏபிகோ 392 மற்றும் 418 பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி புரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர் செக்ஷன் 3வது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்.